என்னை திருநெல்வேலியிலே போய் கண்டன பொதுக்கூட்டத்திலே பேச வேண்டும் என்று அனுப்பி இருக்கிறார் என்று. ஏன்னா சென்ற ஆண்டு பட்ஜெட்ல பெரிய அல்வாவா கிண்டுனாங்க. நம்மளாம் படம்லாம் கூட பார்த்தோம். அந்த பட்ஜெட்ல கிண்டுன அல்வால நமக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, கொடுக்க போறதா சொன்னாங்க, கொடுக்கல. ஆனா இந்த ஆண்டு பட்ஜெட்ல எந்த அல்வாவும் வரல. அதனால அல்வாவுக்கே பெயர் போன திருநெல்வேலியில போய் அங்கே கிண்டி கொண்டிருக்கக்கூடிய அல்வாவை பற்றி பேசிக்கொண்டு வா என்று அண்ணன் என்னை அனுப்பி இருப்பார் என்று நினைக்கிறேன். நேற்று நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த நெல்லை மாவட்டத்திற்கு வந்து ஏறத்தாழ 1060 கோடிக்கான 24 திட்டங்களை, அந்த பணிகளை இங்கே துவக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். யார் பட்ஜெட்ல காசு கொடுத்தாலும், நிதி ஒதுக்கினாலும், எந்த பிரச்சனைகளை உருவாக்கினாலும் என்னுடைய மக்களுக்காக நான் பாடுபடுவேன், அவர்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து வழங்குவேன் என்று சொல்லக்கூடியதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அங்கு டெல்லியில ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சினா, பட்ஜெட்ல நமக்கு கிள்ளியும் கொடுக்க மாட்டாங்க, எதையும் தமிழ்நாட்டோட பேரை சொன்னா கூட, ஆனா அவங்க தமிழர்கள் இல்லை என்று சொன்னால் கோபம் வந்துடும் நிதியமைச்சருக்கு. நான் அவங்க இல்லைன்னு நான் சொல்லல, மகிழ்ச்சியோடு தமிழச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தமிழ் உணர்வோடு கொஞ்சம் செயல்படும். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு திருக்குறளை சொன்னா தமிழ்நாட்டுக்கு பசி தீந்துருமா? நீங்க எங்களுக்கு திருக்குறள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குறள் எங்களுடைய மண் சார்ந்தது. அதனால எங்களுக்கு நிதியை கொடுங்க. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். திருக்குறளுக்கு உரை எழுதியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், அதற்கு சிலை வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கேட்டா சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் செய்யலன்னா பிரதமர் எங்க போனாலும் திருக்குறள் சொல்றாருன்னு. நீங்க சொன்னாதான் அது எனக்கு தெரியல, அது திருக்குறள்னு. அவர் என்ன சொல்றாருன்னு புரிய மாட்டேங்குது. திருக்குறள்னு நினைத்து கொண்டு சொல்கிறார். சரி, வேற மொழி பேசக்கூடியவர்கள் அப்படித்தான். இப்ப எனக்கே ஹிந்தி ஏதாவது படின்னா ரொம்ப கஷ்டம். அது ஆங்கிலத்தில் எடுத்து வச்சு படிச்சா கூட கஷ்டம் தான். அதனால அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹிந்திய படிச்சாதான் இந்த நாட்டில் நாம இருக்கோம். அவங்க யாரும் தமிழை கத்துக்க மாட்டாங்க, கன்னடத்தை கத்துக்க மாட்டாங்க, மலையாளத்தை கத்துக்க மாட்டாங்க, தெலுங்கு கத்துக்க மாட்டாங்க. ஆனா தேசியம் என்பது நம்ம ஹிந்தியை கத்துக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச தேசியம். அவங்க இங்க இருக்கக்கூடிய எந்த மொழியையும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் அவர்களுக்கு தெரிந்த நியாயம். அந்த நிதி அமைச்சர், பிஜேபியுடைய நிதி அமைச்சர், ஒன்றிய அரசின் நிதி அமைச்சர் பட்ஜெட் படித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவையிலே இருக்கக்கூடிய நிலை எனக்கும் ஏற்பட்டது. ஏன்னா தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற்று சென்றிருக்கிறோம். அங்கே அந்த நிதிநிலை அறிக்கையை வாசிக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாடுன்னு தப்பி தவறி வந்துருமான்னு காத்து கொண்டிருந்தேன். ஒன்றும் வரவில்லை, ஒரு வார்த்தை கூட. அதனாலதான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல நான் சொன்னேன், இத்தனை ஆண்டு என்னுடைய பாராளுமன்ற வாழ்க்கையிலே இத்தனை ஆண்டுகளில் நான் முதல் முறையாக பீகாருடைய பட்ஜெட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கு சில பேர் பதில் சொன்னாங்க, கனிமொழிக்கு பட்ஜெட் புரியுமா? ஏன்? எங்களுக்கு பட்ஜெட் புரியாது. பட்ஜெட்டை சில பேர் மட்டும்தான் எழுத முடியும், சில பேர் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால்
அந்த காலம் மாறிவிட்டது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களை விட தெளிவாக திறமையோடு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவள் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. நீங்க ஜிஎஸ்டிங்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டி தேசிய ஜிஎஸ்டியை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த ஓபிசின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நடத்தக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கிட்ட வந்து பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருக்குமான ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட நம்முடைய ஜிஎஸ்டி பங்களிப்பு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊர்ல நம்ம வரி போட்டோம். நம்ம அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் வரி வசூல் செய்தது. மத்திய அரசாங்கத்திடம் தந்தாலும் நம்ம வசூல் செய்து நாம் நமக்கான நிதியை, நமக்கான ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை வைத்துக்கொண்டு அங்கே அளித்தோம். இன்று நமக்கு தேவையான வரியை போடக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்தது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே நாடு ஒரே வரி கொண்டு வருகிறோம், ஆனால் உங்களுக்கு நியாயம் செய்யப்படும் என்று சொன்னீர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டிக்கான பங்களிப்பு கிட்டத்தட்ட இந்த நாட்டுடைய ஒரு 9% ஜிஎஸ்டி பங்களிப்பு தமிழ்நாட்டில இருந்து போகுது. ஆனா அதுக்கு மேல மேல் வரி போடுறீங்க, செஸ். அதுல யாருக்கும் பங்களிக்கிறதே கிடையாது. ஜிஎஸ்டி உங்களுக்கு எல்லாருக்கும் ஜிஎஸ்டி தெரியும். ஜிஎஸ்டி தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதை வாங்கினாலும் ஜிஎஸ்டி. பாப்கார்ன்ல உப்பு போட்ட பாப்கார்னுக்கும் சக்கரை போட்ட பாப்கார்னுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. சின்ன சின்ன கடையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஜிஎஸ்டி தெரியும். வியாபாரம் ஆகுதோ இல்லையோ ஜிஎஸ்டி. இப்படி எங்க போனாலும் எல்லாத்திலையும் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து திணித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால நீங்க ஜிஎஸ்டியால ஒரு போய் கடையில போய் இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வரி கட்டுறீங்க. அந்த வரியை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரிடமும் இருந்து தமிழ்நாடு கட்டி கொண்டிருக்கிறது. ஆனா அதுக்கு பங்கீடு எப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 58,000 கோடி. பெரிய அளவா தான் தெரியுது கேட்கும் போது. 58,000 கோடி பரவாயில்ல, 58,000 கோடி. இதே நேரத்துல கிட்டத்தட்ட ஒண்ணுமே கொடுக்காத உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? 2,55,000 கோடி. காதல விழுந்ததா? எவ்வளோ? 55,000 கோடி. 2,55,000 கோடி. நமக்கு வெறும் 58,000 கோடி. அதை இன்னும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இதுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த ஒன்றிய அரசாங்கம் தரக்கூடிய பங்கீடு எவ்வளவுன்னா 2,24,000 கோடி. ஆனா ஒரே ஒரு மாநிலமான யூபி, பிஜேபி ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய யூபிக்கு அவர்கள் தரக்கூடிய நிதி 2,56,5,000 கோடி. இது எந்த விதத்துல நியாயம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்?